ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா, டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போ தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் எப்போ வெளிவந்தாலும் சரி, படம் பட்டாசாக இருக்க போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. படத்துக்கு சென்சார் இஷ்யூ மட்டும்தான். அந்த சென்சார் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம படம் தேட்டருக்கு வந்துடும். நீதிமன்றத்தை நாடி போனாங்க, அங்கே நீதி கிடைக்கல. கடைசியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட், இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் படத்தரப்பில் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, வேண்டாம் இதுக்கப்புறம் எதுக்கு மறுபடி கோர்ட்டுக்கே போயிட்டு இருப்பானே, அவனுங்க ரிவேசி கமிட்டி தானே போக சொல்கிறானுங்க, பேசாமல் நம்ம கேஸை வித்ரா பண்ணிவிட்டு ரிவேசி கமிட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம படம் ரிவேசி கமிட்டிக்கு போக போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ அதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னடா கேஸை வாபஸ் வாங்குறது, அதுக்கெலாம் நான் வரமாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், சண்டை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி, அதாவது சென்சார் போர்ட் டீம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது இவன் சிங்கிள் பெஞ்சை ஃபேஸ் பண்ணியே ஆகணும், நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய தவறுகள்லாம் இல்லை, நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற நியாயத்தை நாங்கள் தெரிவிக்கணும், அது இந்த மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ஜட்ஜி கிட்ட போகாமல் கேஸை விட முடியாது அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணி வச்சிருக்கானுங்க. இது என்னடா புது ட்விஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு சென்சார் போர்ட் பண்ணுறதா? அதாவது இப்போ கேஸ் போட்டவங்களே கேஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்க போகிறாங்க. இவன் என்னடானா கேஸ்லாம் வாபஸ் வாங்க முடியாது, நம்ம சண்டை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா, இதில் அப்படியே பச்சையாக அப்பட்டமாக தெரியுது படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது, அதுக்காக இப்போதைக்கு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் படத்தரப்பில் இப்போதைக்கு முடிவாக இருக்காங்க, கேஸ் வேண்டாம், நம்ம ரிவேசி கமிட்டிக்கு இந்த படத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ரிவேசி கமிட்டிலாம் போக முடியாது, நீ கேஸை முடிச்சுட்டு அப்புறமா அவங்க ரிவேசி கமிட்டிக்கு வர சொல்லுவாங்க இல்லையா, அப்புறமா வா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த படம். ஸோ கண்டிப்பாக படம் எல்லா பிரச்சனையும் முடிச்சு இந்த பிப்ரவரி மாதம் தேட்டருக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.